first unit accounts from incomplete records. அதில் first format இப்போ பார்க்க போகிறோம். Statement of profit or loss for the year ended. Particulars amountக்கு amount symbol போட்டுக்கணும். Capital at the end of the year amount போட்டு add drawings during the year amount எழுதி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அதுலேருந்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர் எழுதி லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு பேர் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதுலேருந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர். இப்போது எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம் இப்போ பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 31 ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். particulars கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் 1st April 2018 5 lakh. கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 31st March 2019 8,50,000. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர் 1,20,000. டிராயிங்ஸ் டூரிங் த இயர் 70,000. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதணும்ப்பா. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். கணக்கில் பாருங்கள். கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 8,50,000. ஆட் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் இங்கே 70,000 கொடுத்துருக்கு. 70,000. 8,50,000 ப்ளஸ் 70,000 9,20,000. லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் 1,20,000. லெஸ் பண்ணோம்னா 8 lakh அட்ஜஸ்டட் கேபிட்டல். லெஸ் கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் 5 lakh. 8 lakhலேருந்து 5 lakh லெஸ் பண்ணோம்னா 3 lakh. ப்ராஃபிட் டூரிங் த இயர். ஆன்சர் ப்ராஃபிட் டூரிங் த இயர் எடுத்து எழுதுனா போதும். 2. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் அஸ் ஆன் 1st January 2018 2,20,000. கேபிட்டல் அஸ் ஆன் 31st December 2018 1,80,000. additional capital introduced during the year 40,000. drawings made during the year 50,000. இப்போ 1st January 2018 இதுதான் beginning. 31st December 2018 இதுதான் end of the year. ஃபர்ஸ்ட் கணக்கு ஹெட்டிங் எழுதுகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஹெட்டிங் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் போடுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தது கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். எண்ட் ஆஃப் த இயர் 1,80,000. அந்த 1,80,000 போட்டாச்சு. ஆட் டிராயிங்ஸ் 50,000 போட்டாச்சு. 1,80,000லேருந்து 50,000 ஆட் பண்ணால் 2,30,000. லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு 40,000 எழுதி 2,30,000லேருந்து 40,000 லெஸ் பண்ணால் 1,90,000. இதற்கு பேர் அட்ஜஸ்டட் கேபிட்டல். அதுலேருந்து லெஸ் கேபிட்டல் அட் த பிகினிங் 2,20,000 எழுதியாச்சு. இப்போது 1,90,000லேருந்து 2,20,000 லெஸ் பண்ண முடியாது. அட்ஜஸ்டட் கேபிட்டலை விட பிகினிங் அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ் ஃபார் த இயர் 30,000. ஆன்சர் எடுத்து எழுதணும்ப்பா. லாஸ் ஃபார் த இயர் 30. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். தேர்ட் சம். க்ளோசிங் கேபிட்டல் 31/3/2018 80,000. additional capital introduced during the year 30,000. drawings during the year 15,000. opening capital கொடுக்கல. loss for the year ending 25,000. இப்போது கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் எது நம்மளுக்கு கொடுக்கலையோ அதை ஹெட்டிங் போடுறோம். கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் போட்டாச்சு. க்ளோசிங் கேபிட்டல் கணக்கில் கொடுத்துருக்காங்க 80,000. ஆட் டிராயிங்ஸ் 15,000. 80,000 plus 15,000 95,000. less additional capital 30,000. 30,000 95,000 minus 30,000 65,000. opening capital இது நம்மளுக்கு தெரியாது. இப்போ கண்டுபிடிக்கணும். லாஸ் ஃபார் த இயர் கணக்கில் கொடுத்துருக்கு 25,000. அட்ஜஸ்டட் கேபிட்டல்லேருந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணால் ப்ராஃபிட் வரும். லாஸ் வந்துருக்குதுன்னா அட்ஜஸ்டட் கேபிட்டலோட லாஸை ஆட் பண்ணிக்கணும். அப்போ 90,000. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதுறப்போ ஓப்பனிங் கேபிட்டல் ₹90,000. அடுத்த சம், ஃபோர்த் சம்.
From the following details calculate the capital as on 31st December. அதாவது க்ளோசிங் கேபிட்டல் கேட்டிருக்கிறாங்க. ஹெட்டிங் கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் போட்டாச்சு. க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு தெரியாது, கணக்கு பார்த்து அப்படியே ஒவ்வொன்றா என்ட்ரு பண்ணிகிட்டே வர்றோம். ஆட் ட்ராயிங்ஸ் 30,000 போட்டாச்சு. இங்கே என்ன அமௌண்ட் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 15,000 போட்டாச்சு. அட்ஜஸ்டட் கேபிட்டல் நம்மளுக்கு தெரியாது. லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 1 lakh போட்டாச்சு. ஆன்சர் ப்ராஃபிட் ஃபார் த இயர் அவங்களே கொடுத்துட்டாங்க 60,000. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது க்ளோசிங் கேபிட்டல். இப்போ இந்த சைடு இருக்கிற சிம்பிளுக்கு அப்படியே ஆப்போசிட் போட்டுட்டே வாங்க. லெஸ்னா இங்கே ஆடுனா லெஸ். இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணணும், இதுலேருந்து இதை லெஸ் பண்ணணும். இப்போ இந்த அமௌண்ட்டை இதையும் ஆட் பண்ணுங்க. 1,60,000. இந்த 1,60,000லேருந்து 15,000 ஆட் பண்ணுங்க. 1,75,000. இதுல இருந்து 30,000 லெஸ் பண்ணுங்க. 1,45,000. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு தெரியாத பட்சத்தில் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம கொண்டு வந்து இதுக்கு ஆப்போசிட் இதை இங்கே கொடுத்துருக்குறோம். இங்கே லெஸ்னா இங்கே ப்ளஸ் போட்டிருக்கிறோம், இங்கே லெஸ்னா இங்கே ப்ளஸ் போட்டிருக்கிறோம், ஆடுனா மைனஸ் போட்டிருக்கிறோம். அப்படி ரிவர்ஸ் போனோம்னா அமௌண்ட் வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். க்ளோசிங் கேபிட்டல் 1,45,000. இந்த ஆர்டர் படி ஆட் ட்ராயிங்ஸ் 30,000, 1,75,000 லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 15,000. 175லேருந்து 15 போனால் 160. லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 1 lakh லெஸ் பண்ணால் 60,000. ஆன்சர் எடுத்து எழுதிடணும். க்ளோசிங் கேபிட்டல் 1,45,000. Number 32, third sum. From the following details calculate the missing figure. Particulars, closing capital, additional capital, drawings கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. லாஸ் ஃபார் த இயர் கொடுத்துருக்காங்க. இப்போ சம் பார்க்கலாம்ப்பா. கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் ஹெட்டிங் எழுதுகிறோம். பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் புக்கில் 80,000 போட்டிருக்கு, போட்டாச்சு. ஆட் டிராயிங்ஸ் 15,000 போட்டாச்சு. 80,000 15,000 ஆட் பண்ணால் 95,000. லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 30,000 65,000 வருது. இது அட்ஜஸ்டட் கேபிட்டல். இதுலேருந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், இது நம்மளுக்கு தெரியாது. லாஸ் ஃபார் த இயர் 25,000 கொடுத்துட்டாங்க. அட்ஜஸ்டட் கேபிட்டல்லேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணால் ப்ராஃபிட். ஆனால் இங்கே லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸையும் அட்ஜஸ்டட் கேபிட்டலையும் ஆட் பண்ணால் ஓப்பனிங் கேபிட்டல் 90,000. ஆன்சர் எடுத்து எழுதுகிறோம். ஆன்சர் ஓப்பனிங் கேபிட்டல் 90,000. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். From the following details calculate the capital. அதாவது க்ளோசிங் கேபிட்டல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லி பிளாங்காக விட்டுருங்க. ஹெட்டிங் போட்டுக்காங்க. கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் போட்டு க்ளோசிங் கேபிட்டல் போட்டு பிளாங்காக விட்டுருங்க. ஆட் டிராயிங்ஸ் கணக்கில் 30,000 கொடுத்துருக்கு, 30,000 போட்டாச்சு. இங்கேயும் பிளாங்காக விட்டுருங்க. லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 15,000 போட்டாச்சு. அட்ஜஸ்டட் கேபிட்டல் நம்மளுக்கு தெரியாது. லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 1 lakh கொடுத்துருக்குது, 1 lakh போட்டாச்சு. ஆன்சர் அவங்க ப்ராஃபிட் ஃபார் த இயர் 60,000 கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சிம்பிளுக்கு ஆப்போசிட் இங்கே போடணும். லெஸ்னா ஆட் சிம்பிள் ப்ளஸ் போடணும், இங்கேயும் லெஸ்னா ஆட் சிம்பிள் போடணும், ஆடுனா லெஸ் சிம்பிள் போடணும். போட்டு ப்ராஃபிட்டையும் ஓப்பனிங் கேபிட்டலையும் ஆட் பண்ணிக்கணும். 1,60,000 ஆட் பண்ணால் 1,60,000. இதில் இருந்து 1,60,000 ப்ளஸ் 15,000 1,75,000. 1,75,000 less 30,000 1,45,000. So closing capital answer closing capital 1,45,000. Page number 10. Next format பார்க்குறோம். Format of statement of affairs. Heading in the books of statement of affairs on double page sum pa liabilities assets. Liabilities amount, assets amount. ஃபர்ஸ்ட் லைபிலிட்டி சைடு இந்த ஃபார்மட் மனப்பாடம் பண்ணாதான் நெக்ஸ்ட் சம் செய்ய முடியும். ஃபார்மட் பாருங்க. லைபிலிட்டி சைட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட், கேபிட்டல். இந்த கேபிட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். B/F பேலன்சிங் ஃபிகர். அசட் சைடு கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சன்ட்ரி டெப்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் இன் ட்ரேட், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ். இப்போ பாருங்க இல்லஸ்ட்ரேஷன் 6 அவங்க கொடுத்துருக்குறாங்க, பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இந்த புக்ஸ் ஆஃப் சாந்தி பேர் போட்டாச்சு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அசான் 31st December 2018 போட்டாச்சு. லைபிலிட்டிஸ் அசட்ஸ் 2 காலம் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைபிலிட்டி சைடு இந்த ஃபார்மட் படி என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் எடுத்து இங்கே போடணும். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 25,000, பில்ஸ் பேயபிள் 4,000, அவ்வளோதான் லைபிலிட்டி சைடு.
நெக்ஸ்ட் அசட் சைடு கேஷ், ஸ்டாக், டெப்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், மெஷினரி, ஃபர்னிச்சர் போட்டாச்சு. இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 1,95,000. இந்த 1,95,000 இருந்து 25,000 plus 4,000 29,000 லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 1,66,000. அதுதான் பேலன்சிங் ஃபிகர் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு.